சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? பெரியவர். பெரியவர்னா வளர்த்தியா இருப்பாருன்னு நினைச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. பணம் உயரத்துக்கு வளர்த்தியா இருப்பாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அவர் பெரியவர் என்று சொன்னால் அவர் எல்லா காரியங்களையும் விட எப்படிப்பட்டவர்? பெரியவர். அல்லேலூயா. அதை வேதத்துல நிறைய உதாரணங்களோடு தேவனுடைய பிள்ளைகள் பேசி இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவரும் துதிக்கப்படத்தக்கவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்கிறது கர்த்தர் பெரியவர். எப்படி பெரியவர்? உலகத்துல இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. மருத்துவர்களை விட தேவன் பெரியவர். அதிகாரிகளை விட தேவன் பெரியவர். விஞ்ஞானிகள் ஞானிகளை விட தேவன் பெரியவர். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற நண்பர்கள், பெற்றோர்கள், கணவன், மனைவி, பலவிதமான உயர்ந்த மனிதர்களாக இருந்தாலும், பலமுள்ள மனிதர்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லோரையும் விட நம்முடைய தேவன் பெரியவர். சத்தமாக இருக்க பார்க்கலாம். இந்த வார்த்தை வெறும் வாயில மாத்திரம் இருக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. இங்க இருக்கணும். அல்லேலூயா. அது இங்க இல்லாம வெறும் வாயில மாத்திரம் இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தையை, வாயில் இருக்கக்கூடிய வார்த்தையை இருதயத்திற்கு ஆண்டு கொண்டு போக சில காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் பெரியவர்ங்கிற வார்த்தை என் வாயில இல்ல, என் இருதயத்திற்குள்ள ஆழமாய் பதிந்திருக்கிறது என்று சொல்லக்கூடியவங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் எளிமை நின்று இந்த அருமையான பரிசுத்த நாள் ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை மூடிக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையான எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாய்களை திறந்தபடியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியான எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 சேனைகளின் கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. தர்மியான இந்த கால வேளையிலே பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கும்படியாக வந்து நிற்கிற எங்களை ஒரு விஷயம் உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி வாய்களை திறந்து அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனை அப்படியே மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி அப்படியே உன்னதமான தேவனுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் திருப்பி அப்படி ஒரு முகத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். யெகோவாயீரே, பார்த்து கொள்வி, உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோ. வேதம் சொல்லுகிறது யெகோவாயீரே என்பது தேவனுடைய நாமங்களிலே ஒன்று என்று வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு வைத்த ஒரு பெயர் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய மகனை குறித்து என்ன செய்வது என்கிற ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாதவனாக பலவிதமான கேள்விக்குறிகளோடு பலவிதமான போராட்டங்களோடு ஆபிரகாம் தன் மகனை அழைத்து கொண்டு தேவனுக்காக பலி செலுத்துவதற்காக அவன் தேவன் குறிப்பிட்ட இந்த மலைக்கு சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் மகனை பலியிடுவதற்காக தேவன் சொன்ன அந்த மலைக்கு தன் மகனை அழைத்து கொண்டு ஆபிரகாம் போனான். யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு மன போராட்டமாக
ஆபிரகாமுக்கு அது இருந்திருக்கும். யோசித்து பாருங்க, தன் மகனையே பலி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலைமை ஆபிரகாமுக்கு வந்தது. தேவனே சொன்னார், உன் மகனை கொண்டு எனக்கு பலியிடு, மகனை கொண்டு போய் எனக்கு இந்த மலையிலே பலியிடு என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக சில காரியங்களை இழப்பதற்கு ரொம்ப நம்ம யோசிக்கிறோம், ரொம்ப பதட்டப்படுகிறோம். இப்படி செய்வதனால எனக்கு பாதிப்புகள் வருமே, அதை இழந்து போவேனே, இதை இழந்து போவேனே என்கிற ஒரு பயமும் வரும். இதே பயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. அவன் பலி கொடுக்க கொண்டு போன பொருள் அவனுடைய சொந்த பிள்ளை. நீண்ட நாள் காத்திருந்து பெற்ற ஒரு பிள்ளை. யோசித்து பாருங்க, தர்மியான இந்த கால வேளையில் தேவனுக்காக ஒன்றை இழக்கக்கூடிய ஒரு நிலையை பரிதாபத்தோடு பயத்தோடு எதிர்கொள்ளுகிறீர்களா? இதை நான் இழந்து போனால் என்னுடைய தேவைகளை நான் இழந்து போய்விடுவேனே, என்னுடைய காரியங்கள் சந்திக்கப்படாமல் போய்விடுமே, நான் இதை செய்யாவிட்டால் இன்னும் பல நெருக்கடிகளிலே போய் சிக்கிக் கொள்வேனே என்று நாம் நினைக்கிறோம். ஆபிரகாமும் கூட அப்படி நினைத்திருக்கலாம். 100 வருடங்கள் கழித்து எனக்கு கிடைத்த ஒரு பிள்ளை, நீண்ட நாட்கள் கழித்து எனக்கு கிடைத்த ஒரு நன்மை, இது ஒரு ஆசீர்வாதம். இதை எப்படி நான் இழப்பது என்று ஒரு யோசனை ஆபிரகாமுக்கு வந்தது போல உங்களுக்கு வந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் சொன்னான், என்னுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், என் பிள்ளையினுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், என் வேலையை, என் தொழிலை தேவன் பார்த்துக் கொள்ளுவார், என்னுடைய எதிர்காலத்தை தேவன் பார்த்துக் கொள்ளுவார், என் சரீரத்தில் காணப்படுகிற இந்த வியாதியை தேவன் பார்த்துக் கொள்ளுவார். தேவனால் அது பார்த்து கொள்ளப்படும், தேவனால் அது கவனித்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி ஆபிரகாம் தேவனுக்கு யெகோவா ஈரே என்ற ஒரு பெயரை செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தர்மியான இந்த கால வேளையில் நீங்கள் தேவனுக்காக உங்கள் காரியங்களை இழந்திருக்கிறீர்கள், தேவனுக்காக அதை செலுத்தி இருக்கிறீர்கள், தேவனுக்காக உங்கள் லாபங்களை கூட நஷ்டமாக நீங்கள் எண்ணி இருக்கிறீர்கள். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தேவனுக்காக இதை நான் செய்கிறேன், என் தேவன் நிச்சயமாக அதை பார்த்து கொள்ளுவார், தேவன் நிச்சயமாக அதை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். இந்த விசுவாசத்தோடு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே பார்த்து கொள்வி, உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோ. யெகோவா நிசியே வெற்றி தருவீர், உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோ. யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர், உந்தன் ஆவியோடு ஆராதிக்கிறோ. யெகோவா நிசியே வெற்றி தருவீர், உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோ.
ஆமென் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆண்டவரே. ஆவியோடு சத்தமாய் ஆராதனை ஆராதனை. உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. பாடுவோம். ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தோடு தினந்தோறும் அப்படிங்கிற அந்த செய்தி என்ன செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாக்குத்தத்தத்தினுடைய செய்தியை தொடர்ந்து உங்களோடு பேசலாம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக சில வாரங்கள் அதை பேசலாம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த செய்தியை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நம்ம ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அதை பேச முடியாமலே போய்விட்டது. ஆகவே நிறைய செய்திகள் இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த செய்தியை கொஞ்சம் அதிகமாக தியானம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எடுத்தவங்க அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 48வது சங்கீதத்திற்கு திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 48 14வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை ஒரு வாசிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் இந்த 2024ஆம் ஆண்டு நமக்கு தந்த ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்துல 4 காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்துல எத்தனை காரியம் இருக்குது? 4. முதல் காரியம் என்ன? இந்த தேவன் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கு? என்றென்றைக்கும் உள்ள தேவன். அல்லேலூயா. மூன்றாவது என்ன சொல்லியிருக்கு? சதா காலங்களிலும் உள்ள தேவன். அடுத்தால என்ன சொல்லியிருக்கு? நம்முடைய தேவன். அடுத்தால மரண பரியந்தம் நடத்துகிற தேவன். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நான் 4 குறிப்பை தான் எடுத்து வச்சிருக்கேன். அல்லேலூயா. இந்த தேவன் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன், மரணம் வரைக்கும் நம்மை நடத்துகிற தேவன், இவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தியானம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கலங்கி கொண்டிருந்த நேரங்கள் அதிகமாக சந்தித்த ஒரு மனிதன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருந்தது. அல்லேலூயா. தாவீதை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க?
உன் தேவன் எங்கே எங்கே என்று கேட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா உன் கடவுள் எங்கப்பா? நீ கடவுள் கடவுள் என்று சொல்லி ஓயாம ஆலயம் ஆலயம் என்று போனாயே, உன் தேவன் எங்கே? ஜெபம் ஜெபம் என்று ஜெபித்துக் கொண்டே இருந்தாயே, உன் தேவன் எங்கே? ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும், தசம பாகம் கொடுக்கணும் என்று கொடுத்து கொண்டிருந்தாயே, உன் தேவன் எங்கே? ஆண்டவர் மேலே ரொம்ப பற்றுள்ளவனாக இருந்தாயே, இப்போ உன் தேவன் எங்கே? உன்னை இப்படி அனாமத்தனை செஞ்சாரு, அலைய விட்டுட்டாரு, துக்கத்தோடு அலைய விட்டுட்டாரு, தனிமையாக திரிய விட்டுட்டாரு, உதவி அற்ற ஒரு மனுஷியாக இன்னைக்கு அநேகருக்கு இருப்பது போல உன்னையும் அலைய விட்டுட்டாருன்னு சொல்லி அநேகர் என்ன செஞ்சாங்களாம்? தாவீதிடத்துல கேட்டாங்க. அல்லேலூயா. என்ன கேட்டாங்க? உன்னுடைய தேவன் எங்கே? அல்லேலூயா. உன் கடவுள் எங்கே? நீ ஆராதிக்கிற அந்த தெய்வம் எங்கேன்னு கேட்டாங்க. அல்லேலூயா. இப்படி கேட்கும் பொழுது என் தேவன் இங்கே இருக்கிறார் அப்படின்னு பதில் சொல்லக்கூடிய அளவில் அந்த காலகட்டத்தில் தாவீது இல்லை. இன்னைக்கு நாமும் கூட நிறைய நேரத்தில் இப்படி தான் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நீ ஜெபம் ஜெபம்னு சொன்னிய, உன் கடவுள் என்ன செஞ்சார் உனக்கு? உன் கடவுள் உனக்கு என்ன செஞ்சார்? இருக்கிறத பிடிங்கி விட்டு தானே மிச்சம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக அல்ல சொல்லுங்க. உன்னை பட்டினி போட்டது தானே மிச்சம், உன்னை தரித்திரத்தில் வச்சிருக்கிறது தானே மிச்சம், வியாதியில் ஒன்று சிக்க வச்சது தானே மிச்சம், அவமானத்திலையும் நிந்தையிலையும் ஒன்று கொண்டு தள்ளி விட்டுருக்காரு, அதுதானே உனக்கு மிச்சம் என்று சொல்லி அநேகர் நம்ம பார்த்து கேட்கும் பொழுது நமக்கு என்ன செய்ய முடியல? பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியலன்னு அது நமக்குள்ளே எப்படி போய் விழும்? உள்ள ஒரு அவமானமாக, ஒரு நிந்தையாக என்ன செய்யும்? போய் விழும். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் அநேகர் இப்படி நிந்தித்தது வேதனையாக இருந்தது என்று தாவீது சொல்லுகிறார். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த நிலைமை என்ன செஞ்சது? மாறியது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிலைமை என்ன செய்ய மாட்டேங்குது? மாறவே மாட்டேங்குது. அல்லேலூயா. ஏன் மாற மாட்டேங்குது? எதுக்கு மாற மாட்டேங்குது? அதுக்குதான் இந்த செய்தியை உங்களோட நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, தாவீதுடைய வாழ்க்கையில் உன் தேவன் எங்கே கேட்ட பொழுது அதை அவனை நிந்திப்பது போல இருந்தது. அதற்கு பதில் சொல்லும்படியாகத்தான் இந்த 48ஆம் சங்கீதத்தில் அந்த கடைசி வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது என்ன சொல்கிறார்? என் தேவன் எங்கே என்று கேட்டேப்பா, என் தேவன் இந்த மாதிரியான ஒரு தேவன். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் இப்படிப்பட்ட ஒரு தேவன். என் தேவனை குறித்து உனக்கு என்ன செய்யலை? தெரியவில்லை. என் தேவன் இப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. அது மாத்திரமா சொன்னா, என் தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். என் தேவன் மரணம் வரை மாத்திரமல்ல, மரணத்தை தாண்டியும் என்னை நடத்துகிறவர். அல்லேலூயா. இவர் நம்முடைய தேவன், இவர் என்னுடைய தேவன் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அப்படி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லியிருக்கீங்களா? சொன்னீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. சொல்லாமல் மௌனமாக இருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. அல்லேலூயா. சொல்லணும். அல்லேலூயா. உங்களை 4 பேர் வந்து நிந்திக்கும் பொழுது, உன் கடவுள் எங்கன்னு கேட்கும் பொழுது வாயில் கொழுக்கட்டை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மற்ற கேள்விகளெல்லாம் டாம் டாம் டாம்னு படிச்சு கொடுக்குற நீங்கள், உன் தேவன் எங்கே சகோதரியே, சகோதரனே உன் தேவன் எங்கே என்று கேட்கும் பொழுது நீங்கள் பதில் சொல்லணும். அல்லேலூயா. அப்படி பதில் சொல்வதற்கான ஒரு வசனம் தான் சங்கீதம் 48 இந்த கடைசி வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதில் வந்து முதல் பகுதியை தொடர்ந்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக. அல்லேலூயா. ஒரு லிமிட்டு மட்டும்தானங்க சாப்பிட முடியும். ஒரு 4 இட்லி திங்கலாம், அல்லதுனா ஒரு 5 இட்லி திங்கலாம், ஒரு 6 இட்லி திங்கலாம். அல்லேலூயா. அதுக்காக 15 இட்லி 20 இட்லி திங்க முடியுமா? திங்க முடியாதுல்ல. எங்கே திங்க முடியுமாங்க? சத்தமாக சொல்லுங்களேன். நீங்களும் சாப்பிட்ற ஆள் மாதிரி உட்காந்துருக்கீங்க, உங்களால் சாப்பிட முடியுமா? சாப்பிடவே முடியாது. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, வேதம் சொல்லுது, தாவீது சொல்கிறார் இந்த தேவன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட தேவன். இந்த தேவன் என்ன அர்த்தம்? இவர் இப்படிப்பட்ட தேவனுப்பா.
இப்போ உங்களை ஒரு ஆள் கேட்குது, இந்த சகோதரி எப்படிப்பட்ட ஆள்? இந்த சகோதரியா வெறும் ஊமை. அல்லேலூயா. இந்த சகோதரன் எப்படிப்பட்ட ஆள்? இந்த சகோதரன் ஒன்றுக்குமே ஆகாத ஒரு சகோதரன். அல்லேலூயா. அந்த தம்பி வெறும் சேட்டக்கார தம்பி. அல்லேலூயா. அந்த அம்மா வெறும் வாயாடி. அல்லேலூயா. இப்படி நம்ம குறித்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம குறித்து தப்பாக சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பொண்ணா தங்கமான பொண்ணு, இந்த தம்பியா தங்கமான தம்பி, இந்த அண்ணாச்சா அவர் அப்படிப்பட்ட ஒரு தங்கமான ஒரு ஆள். அல்லேலூயா. இப்படி சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கும். அப்போ வேதம் சொல்கிறது, தாவீது சொல்கிறார், என் தேவன் இப்படிப்பட்ட ஒரு தேவன். என் தேவன் இப்படிப்பட்ட தேவன் என்றால் அவர் எப்படிப்பட்ட தேவன்? அதற்கான விளக்கத்தை தான் அவர் அந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்கிறார்? சங்கீதத்தின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதத்தில் அந்த முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? வாசிங்க. கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? பெரியவர். பெரியவர்னா வளர்த்தியா இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டாங்க. அல்லேலூயா. பணம் உயரத்துக்கு வளர்த்தியா இருப்பார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அவர் பெரியவர் என்று சொன்னால் அவர் எல்லா காரியங்களையும் விட எப்படிப்பட்டவர்? பெரியவர். அல்லேலூயா. அதை வேதத்தில் நிறைய உதாரணங்களோடு தேவனுடைய பிள்ளைகள் பேசியிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவரும் துதிக்கப்படத்தக்கவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் பெரியவர் என்கிறதான அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை சுருக்கமாக இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அவர் பெரியவர்னா எப்படி பெரியவர்னு சொல்ல முடியும்? நீங்களாம் அவர் பெரியவர்னு சொல்கிறீங்களா, சிறியவர்னு சொல்கிறீங்களா? அதை கேட்டுக்கிடுவோம். பெரியவர்னு சொல்லக்கூடியவங்க சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமானு சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை. நீங்கள் பெரியவர்னு சொன்னாதான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ உங்கள் வேதம் சொல்கிறது கர்த்தர் பெரியவர். எப்படி பெரியவர்? ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் எழுதின அந்த நிருபம் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 4வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும், நல்ல கவனிங்க, உலகத்திலே இருக்கிறவனிலும் உங்களிலே இருக்கிறவர் பெரியவர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்திலே இருப்பவனிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. நிறைய பேருக்கு நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்கிறதான ஒரு நம்பிக்கை இல்லைங்க. அல்லேலூயா. அதனால தான் நிறைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா பயந்து கலங்கி கண்ணீர் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நாம் இருக்கிறோம், நம்ம கூட ஒரு பெரிய ஆள் சப்போர்ட் இருக்குன்னு வைங்களேன், நமக்கு பயம் வருமா? பயம் வருமாங்க? கலக்கம் வருமா? வரவே செய்யாது. அல்லேலூயா. ஆனால் நான் விசுவாசி, பல மணி நேரம் பைபிள் வாசிக்கேன், ஜெபம் பண்ணுறேன், ஊழியம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே பயந்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நமக்குள்ளே தேவன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை என்ன செய்யலை? இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்போமாவது ஒரு முறை பயமும் திகிலும் கலக்கம் வரதான் செய்யும். எதுக்கு எடுத்தாலும் நினைச்சப்படாது, பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்கிறது, இங்கே தேவனுடைய மனிதன் எழுதுகிறார், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போமே. உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர்னு வேதம் சொல்லுது. அப்போ உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும்னா யாரை விட பெரியவர் சொல்லுங்க பார்ப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும். அதுக்கு சில உதாரணங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருன்னா யாரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம்.
உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ சொல்லுங்களேன் பார்ப்போம். உலகத்தில் இருக்கிற ஆள் யார் இருக்கா? மனிதர்கள் இருக்கிறார்கள். மனிதர்களில் எந்தெந்த விதமான குவாலிட்டி குவான்டிட்டி உள்ள ஆள்லாம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் அரசியல்வாதிகளை விட பெரியவர். இடத்துல யார் இருக்கா? ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய தேவன் ஐஸ்வர்யவான்களை விட பெரியவர். இடத்துல யார் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். 2 பேர் தான் இருக்காங்களா? ராஜாக்கள் இருக்கிறார்கள், மந்திரிமார்கள் இருக்கிறார்கள். இவர்களை விட நம்முடைய தேவன் பெரியவர். வேற என்ன சொல்லுங்க பார்ப்போம். மருத்துவர்களை விட தேவன் பெரியவர். அதிகாரிகளை விட தேவன் பெரியவர். யாரு? விஞ்ஞானிகள். ஞானிகளை விட தேவன் பெரியவர். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற நண்பர்கள், பெற்றோர்கள், கணவன், மனைவி, பலவிதமான உயர்ந்த மனிதர்களாக இருந்தாலும், பலமுள்ள மனிதர்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லோரையும் விட நம்முடைய தேவன் பெரியவர். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை வெறும் வாயில மாத்திரம் இருக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. இங்க இருக்கணும் உள்ள. அல்லேலூயா. அது இங்க இல்லாம வெறும் வாயில மாத்திரம் இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தையை, வாயில் இருக்கக்கூடிய வார்த்தையை இருதயத்திற்கு ஆண்டு கொண்டு போக சில காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் பெரியவருங்கிற வார்த்தை என் வாயில் இல்லை, என் இருதயத்திற்குள்ள ஆழமாய் பதிந்திருக்கிறது என்று சொல்லக்கூடியவங்க ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு சிலருக்கு அந்த வார்த்தை எதில் தான் இருக்கு? வாயில் தான் இருக்கு. அப்போ வாயில் இருக்கிற வார்த்தையை எங்கே கொண்டு போகணும்? இருதயத்திற்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனால அநேக ஜனங்கள் நடத்தப்பட்டார்கள் வாசிக்கிறோம். ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோசே மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்? நடத்தினார். எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு போனார். அல்லேலூயா. இதை நம்முடைய சிந்தனைக்கு புரிந்து கொள்ளும்படி அதை சொல்ல வேண்டுமானால், ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையில் இருந்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு என்ன செய்தார்? கொண்டு போனார். அல்லேலூயா. தரித்திரமான ஒரு வாழ்க்கையில் இருந்து ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொண்டு போனார். அல்லேலூயா. நிந்தையான ஒரு வாழ்க்கையில் இருந்து புகழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் செய்தார், கொண்டு போனார். அப்போ வேதம் சொல்லுது, மோசே மூலமாக அடிமைப்பட்டு கடந்த தம்முடைய ஜனங்களை ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு என்ன செய்கிறாரு? கூட்டிகிட்டு போகிறார். அல்லேலூயா. கூட்டிகிட்டு போகும் பொழுது இந்த ஜனங்கள்லாம் ஆண்டவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்முடைய தேவன் பெரியவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மகிமைப்படத்தக்கவர், அவர் உயர்த்தப்படக்கூடியவர் என்றெல்லாம் வாயில சத்தமாக நினைச்சாங்க, சொன்னாங்க. அல்லேலூயா. இப்பொழுது கூட நிறைய வேற நீங்கள் பாருங்கள், கோயிலில் பயங்கரமாக ஆலயத்தில் துதிக்கும் பொழுது பயங்கரமாக இருக்கும் சத்தம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம், பெரியவர் பெரியவர், ஓன்னு பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் டாக்டர் ஒரு ஊசி இப்படி தூக்கிட்டாருன்னா போதும், உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கிடுக்கிட்டு 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 செஞ்சிடும், ஆடிடும். ஆடினாலும் மறுபடியும் பலப்படுத்தி கொண்டு என் தேவன் பெரியவர் என்று சொல்லக்கூடிய விசுவாசம் என்ன செய்யாது? வருவதில்லை. அது வாயிலே இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்த்தார், இந்த ஜனங்களுக்கு பூரா நான் பெரியவர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எதில் இருக்கு? வாயில தான் இருக்கு. அல்லேலூயா. இதை எங்கே கொண்டு போகணும்? இருதயத்துக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. நாம கொண்டு போக முடியுமா? உங்கள் வாயிலிருந்து உங்கள் இருதயத்துக்கு நான் கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. உங்களால் கொண்டு போக முடியுதா? கொண்டு போக முடியல. அல்லேலூயா. ஆனால் அது இருதயத்துக்குள்ளே போனாதான், அந்த இருதயத்தில் உண்டாகிற அந்த விசுவாசத்தினால தான் நமக்கு பலன் என்ன செய்யும்? இருக்கும். அது தேவனுடைய ஒரு சட்டம். அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற எல்லாருடைய அந்த விசுவாசம் வெறும் வாயில மாத்திர வார்த்தையாக இருக்கும் பொழுது அதில் என்ன இருக்காது? பலன் இருக்காது. அது இருதயத்துக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. அப்போ மோசே மூலமாக புறப்பட்ட அந்த ஜனங்களுக்கு விசுவாசம், தேவன் பெரியவர் என்கிற அந்த வார்த்தை எதில் இருந்துச்சு? வாயில் இருந்தது. அல்லேலூயா. அதை இருதயத்திற்கு கொண்டு போகணும்னு ஆண்டவர் நினைச்சார். அல்லேலூயா. அப்போ எகிப்து நாட்டில் இருந்து புறப்படும் போது சந்தோஷமான சத்தமும் ஆடல் பாடமும் துதியும் தோத்திரமும் பயங்கரமாக இருந்துச்சு. புறப்பட்டு வந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் அது எதில் இருந்துச்சு? வாயிலே இருந்தது. அல்லேலூயா. வாயில் இருக்கிறத
இருதயத்திற்கு கொண்டு போகணும்னு நினச்ச ஆண்டவர் யார் அனுப்பிவிட்டார்? மோசையை அனுப்பித்தான் கானான் தேசத்திற்கு கொண்டு போவதற்காக எகிப்து நாட்டில் இருந்து அப்படி வெளியே பிடிச்சி கொண்டு வரார். அல்லேலூயா. பஸ்கா பண்டிகை ஆசரிச்சுட்டு எல்லாரும் வெளியே வந்தாச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் போட்டு அல்லேலூயா போட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வரும்பொழுது அந்த வார்த்தை எங்கே இருந்தது? கர்த்தரை துதிக்கக்கூடிய துதி எதில் இருந்தது? வாயில் மட்டும்தான் இருந்தது. வாயிலையும் இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். ஆனால் வாயில் மட்டும்தான் இருந்தது. அல்லேலூயா. அப்போ இருதயத்திற்கு அதை கொண்டு போவதுக்கு தேவன் ஒருவர் அனுப்பினார். யார்? பார்வோன் ராஜாவை அனுப்பினார். அல்லேலூயா. போங்கன்னு விட்டவன் போயிட்டு வாங்கோ, இன்னும் உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு விட்டவன் திடீர்னால யோசிக்கான், இந்த ஆளை என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. இவனுள்ள விட்டா பெரிய தப்பு அப்படின்னு அவன் நினைக்கானான். அல்லேலூயா. இந்த நினைப்பை யார் உருவாக்குதா? சொல்லுங்க பார்ப்போம். தேவன் தானே உருவாக்குறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 14ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அல்லேலூயா. கர்த்தர் மோசேயை சொல்லி சொல்றாரு, போகும்பொழுது குறிப்பிட்ட அந்த இடத்துல வாங்க. அந்த இடத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? சமுத்திரம் இருக்குது. அந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி என்ன செய்யுங்க? பாளையம் இறங்குங்க, கூடாரத்தை போடுங்க, அங்கே எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? சொல்லுங்கம்மா. தேவன் மோசேட்ட சொல்லி மோசேட்ட சொல்லி மோசே நடத்துகிற அந்த ஜனங்கள்ட்ட என்ன செய்யறாப்புல சொல்லுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்றான். நம்ம எல்லாரும் எங்கே போயிருப்போம்? சமுத்திரத்தில் போய் பக்கத்தில் பாளையம் இறங்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் அங்கே போயாச்சு. அல்லேலூயா. மோசேட்ட சொன்ன ஆண்டவர் அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது, இனிமே முன்னேறி செல்வதற்கு வழியே இல்லை என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். மோசே கிட்ட சொல்றாரு, சமுத்திரத்துக்கிட்ட போய் கூடாரம் போட்டு எல்லாரும் உட்கார்ந்துருங்கப்பா, சாப்பிட்டு எடுத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு, பின்னால் யார் வாரா? பார்வோன்னு வந்துட்டு இருக்கான். அவனை யார் வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன். அல்லேலூயா. சமுத்திரத்துக்கரையில் கொண்டு கரையோரத்தில் நிற்க வச்சது நான் தான். உன்னை உன் வாயில இருக்கிற அந்த துதியை இருதயத்திற்கு கொண்டு போவதுக்கு பார்வோனை அங்கிருந்து அனுப்புறதும் நான் தான். அல்லேலூயா. இது எப்படி இருக்கு? பிள்ளைய நொல்லி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டு விட்ட மாதிரி இருக்கு. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, ஆண்டவர் நுள்ளியும் விட்டுக்கிட்டாரு, தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கிட்டாரு, தொட்டிலையும் ஆட்டுதாரு, நுள்ளியும் விட்டுக்கிட்டாரு. ஆண்டவரை பற்றி தெரிந்த அறிவு அவ்வளோதான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, தேவ ஜனங்களை அனுப்பிட்டு பின்னாடியே பார்வோனை அனுப்பிவிடுதார். அல்லேலூயா. அவன் கத்தி கபடா ரதங்கள் குதிரைகளோட போர் வீரர்களோட பிறந்து வாரான். அல்லேலூயா. எப்படியாவது இன்னைக்கு அவ்வளோ வரை என்ன செஞ்சிடணும்? தீட்டிரன்னு வாரான். அல்லேலூயா. அப்போ அவனை அனுபவிச்சு யாரு? கர்த்தர். கர்த்தர் தான் அதை அனுமதிக்கிறார். நீ நம்ம வாழ்க்கையில் கூட இதுல இருந்து தப்பிட்டோம்னு நினைப்போம், ஆனால் நினைச்ச முடியாது, தப்ப முடியாது. அல்லேலூயா. இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டோம், நல்ல வேலை, எகிப்து நாட்டில் இருந்து புறப்பட்டாச்சு, ஆண்டவன் வெளியே கொண்டு வந்துட்டார் அப்படின்னு நினைப்போம். இன்னும் கானான் தேசத்துக்கு போய் சேரலை. அல்லேலூயா. வெளியே வந்த உடனே பார்வோன் என்ன செய்கிறான்? தொடர்ந்து வருகிறான். அல்லேலூயா. நீங்களும் போங்க, உங்கள் பின்னாடி பார்வோனும் வருவான்னு சொல்லி ஆண்டவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்க.
இது நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கிறது இல்லை, அன்னைக்கே நடந்திருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட நான் தேவனை தொடர்ந்து போகிறேன், ஜெபிக்கிறேன், ஆராதனைக்கு போகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபக்குழு நடத்துகிறேன், என்னெல்லாமோ பண்ணுகிறேன், ஆனாலும் பிரச்சனை மாறாமல் தொடர்ந்து இந்த நபர், இந்த மனிதன் என்னை திரும்ப திரும்ப நசுக்கும்படியாக, ஒடுக்கும்படியாக, என்னை கொல்லும்படி, என்னை நிந்திக்கும்படி, அவமானப்படுத்தும்படி, எங்களை சங்கடப்படுத்தும்படியாக தொடர்ந்து வருகிறாளே என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குமானால், இது நமக்கு இன்னைக்கு நடந்ததல்ல, அன்றைக்கே தேவ ஜனங்களுக்கு நடந்திருக்கிறது. அல்லேலூயா. ஏன் நடந்திருக்கு? வாயில மட்டும் இருக்கிற துதி எங்க போகணும்? இருதயத்திற்குள்ள போகணும். அல்லேலூயா. வெறும் வாயினால மாத்திரம் துதி செய்து ஜெபிப்பதெல்லாம் வேதம் சொல்கிறது. நீங்கள் உங்கள் இருதயத்தில் தேவனை கனம் பண்ணாமல் உங்கள் வாயினால மாத்திரம் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். இது என்னது? மாய்மாலம். இது ஒரு வெளி வேஷம் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே நடந்த சம்பவத்திற்கு இணையாக புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஜனம் வாயினாலே மாத்திரம் தான் என்னை துதிக்கிறது. அல்லேலூயா. இருதயமோ என்னை விட்டு எங்க இருக்குது? தூரமா இருக்கிறது. கோயிலுக்கு வரோம், ஆலயத்துக்கு வரோம், ஜெபிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆனால் எல்லாம் வெளியே, உள்ளே இல்லை, உண்மையாக இல்லை அப்படின்னு ஆண்டவரே சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படி சொல்லும் பொழுது நம்ம விட்டுட்டு போன பார்வன் என்ன செய்வான்? திரும்ப வருவான். அல்லேலூயா. எதுக்குமா வருவான்? கூப்பிட்டு வீட்டில் போய் சாப்பாடு போடுறதுக்கா? 4 தந்துட்டு போதுக்கு வருவான். அல்லேலூயா. க்ளோஸ் பண்ணணுன்ட்டு வருவான். அல்லேலூயா. அப்படி தான் வந்தான். அல்லேலூயா. இப்போது நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் செஞ்சுருக்கலாம், உட்காந்துருக்கலாம். நாங்கள் எவ்வளவு தான் துதிச்சாலும் பாட்டு பாடினாலும் இந்த போராட்டம் என்ன செய்ய மாட்டாங்க, முடிவுக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. நாங்களும் தாண்டி 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 தான் வாரோம், ஆனாலும் என்ன செய்ய முடியல, தாண்ட முடியல. அல்லேலூயா. தாண்ட முடியாத பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கலாம். அல்லேலூயா. இந்த நேரத்தில் தான் நீங்கள் கவனமாக கை கொள்ள வேண்டிய சில பாடங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடாதது எது தெரியுமா, செய்ய வேண்டியது எது தெரியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. மோசே தேவனுடைய அழைப்பின் பெயரிலே இத்தனை லட்சம் ஜனங்களை அழைச்சிட்டு வரான். அல்லேலூயா. அப்போ பார்வோன் தொடர்ந்து வருவான் என்று மோசேட்ட சொல்லியாச்சு. அல்லேலூயா. இப்போ அதே போல் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை இத்தோடு முடிவுக்கு என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. நீங்கள் எதில் இருந்து வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை என்ன செய்யாது, இப்போதைக்கு முடிவுக்கு வராது. அப்போ பார்வோன் தேவ ஜனங்களை துரத்துனது போல உங்களையும் அவள் என்ன செய்வான், துரத்தி அடிப்பான். அல்லேலூயா. துரத்திக்கிட்டு வருவான் அப்படின்னு மோசைகிட்ட ஆண்டவர் சொன்ன மாதிரி என்கிட்டயும் சில வசனங்கள் மூலமாக பேசும்பொழுது நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் என்ன நினைப்பீங்க, இனிமே இந்த சபைக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, சபையை மாற்றிடணும். அல்லேலூயா அப்படின்னு நினைப்பீங்க. அல்லேலூயா. அது ஊழியக்காரனை மாற்றிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு அல்ல சொல்லுங்கம்மா. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? மோசைக்கு தெரியும். இந்த ஜனங்கள்கிட்ட சொன்னால் இப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு மோசைக்கு தெரியும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் பாருங்கள், மோசே தேவன் சொன்னதுனால அதை தன் இருதயத்தில் வைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போது இவர்கள் சுமந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் போய் நிற்கிறார்கள். அல்லேலூயா. நிற்கும் பொழுது தூரத்தில் ஒரு கூட்டம் தெரியுது. அல்லேலூயா. இங்கே நிற்கும்போது தூரத்தில் ஒரு பெரும் கூட்டம் லேசா அந்த ஈ கூட்டம் மாதிரி என்ன செய்யுது, தெரியுது. அல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று, தேவ ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள், தப்பி விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு அப்படி என்னது, இவனை விட்டது தப்பு, இவனுக்கு இப்படி விட்டது
தப்பு, இவளை இப்படி விட்டது தப்பு அப்படின்ட்டு மனம் வேறுபட்டு கொஞ்சம் போனால் போட்டுன்னு விடவே கூடாது அப்படின்னு செஞ்சுட்டு வாரான் வாசிக்க. மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். என்ன காரியம் என்றார்கள்? அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளால் வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். அல்லேலூயா. யாரு போக அனுமதிச்சிருக்கிறா? கர்த்தர். உன்னை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டு உன் பின்னால யார் அனுப்புறா? பார்வோனை அனுப்புகிறார். யார் அனுப்புகிறார்? கர்த்தர் அனுப்புகிறார். உற்றக்கூடாது, பின்தொடர்ந்து போ என்று சொல்லி பார்வோனை அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்போ பார்வோன் சேனையோடு என்ன செஞ்சுட்டு இருக்கான்? பின்தொடர்ந்து வருகிறான். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்து அண்டையிலே பாகால் செவோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத்து பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கெட்டினார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களும் கொஞ்சம் பலத்தோடு தான் போயிருக்காங்க. ஆனால் பார்வோன் அவர்களை விட எப்படி வரான்? பலத்தோடு வருகிறான். அல்லேலூயா. இவங்களும் கொஞ்சம் பலத்தில் தான் போயிருக்காங்க. பலம் இல்லாமையாக போக முடியும்? பலம் இல்லாமையாக நம்ம காரியத்தை செய்ய முடியும்? செய்வோம். ஆனால் நம்ம விட பலசாலின்னு செய்கிறான். பின்னால் வாரான், தேவன் அனுப்பி கொடுக்குறாரு. இப்போ வேதம் சொல்லுது கிட்ட நெருங்கிட்டான். அல்லேலூயா. எதிரி அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட எதிரி என்ன செஞ்சாச்சு? கிட்ட வந்தாச்சு. அல்லேலூயா. நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க? உங்க விட்டு எதிரி இப்ப தொடர்ந்து வந்துட்டாயா? உங்களுக்கு விளங்குபடி சொன்னா, கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவன், சம்பந்தம் இல்லாமல் நம்மகிட்ட சண்டைக்கு வந்தவன், நாம சம்பந்தம் இல்லாமல் சண்டைக்கு போனவங்க, இப்படிப்பட்ட எதிரிகளெல்லாம் நம்ம பக்கத்தில் மறுபடியும் என்னைக்கு சண்டைக்கு வரான். அல்லேலூயா. நம்மகிட்ட பலம் இருக்கேன்னா நம்மளை விட அவன்கிட்ட பலம் எப்படி இருக்கு? அதிகமாக இருக்கு. அல்லேலூயா. இப்போ கிட்ட வாரான், நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்க பாப்போமே. ஏங்க ஒன்றுமே செய்ய மாட்டீங்களோ? யோசித்து பாருங்க. தொடர்ந்து வந்துட்டான் கிட்ட நெருங்கியாச்சு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதை வாசிங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் கிட்ட நெருங்கினார்கள், கிட்டினார்கள். இப்போது 14:10 வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப கிட்ட வந்துட்டான், என்ன செய்யணும்னு தெரியல. என்ன வரும்? பயம். அவன்கிட்ட பேச முடியாது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். வந்த உடனே அடிதான். அல்லேலூயா. வேற அப்பீலுக்கே வழி இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு பெரிய பயம். பயம் வந்துடும்னே மனுஷன் ரொம்ப குதங்கிடுவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, பயம் வந்துட்டு, பயம் வந்த உடனே வேதம் சொல்லுது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு சகோதரன் சொன்னார், நான் எவ்வளவோ ஜோம்னிட்டு இருக்கேன், எனக்கு பதிலே வரலை, நான் என்னையா செய்கிறதுன்னு கேட்டார். அல்லேலூயா. நான் எவ்வளவோ ஜோம்னிக்கிட்டு இருக்கேன், பதிலே வரலை, நான் என்ன செய்யணும், ஒரு ஆலோசனை தாங்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பதில் சொன்ன சகோதரன் சொன்னாராம், நீ எவ்வளோ ஜோம் பண்ணாலும் பதில் வரலல்ல, அவன் ஒன்று செய், பதில் வர வரைக்கும் ஜோமிட்டே ஏறினார். நீ எவ்வளோ ஜோம்னாலும் உனக்கு பதில் வர மாட்டேங்குதுல, பதில் வர்ற வரைக்கும் ஜோமிட்டே ஏறி. நீ எதுக்கு அதுக்கு ஒரு வரையறைய போடுத, கால அளவு நீ போடுத, பண்ணிகிட்டே ஏறி. அல்லேலூயா. இப்போ இந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பயத்தில் கடவுளே கடவுளே எங்களை அப்படின்னு கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு கொஞ்ச நேரம் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா.
கூப்பிட்டுட்டு கூப்பிட இவங்க சத்தம் போட அவன் குதிரையினுடைய ரதத்தை வேகம் எப்படி இருக்கு, டகடா டகடா டகடான்னு பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். ஒரு அளவு சொல்லுங்கம்மா சோதரம். உடனே இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? செய்யக்கூடாத தவறு அதான். அடுத்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி முதல்ல யாரை கூப்பிட்டாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் கிட்ட வந்து அறுவாளை தூக்கி கழுத்தில் வைக்க வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கணும், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவன் நெருங்கின உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவங்க அப்படியே என்ன ஆயிட்டு? டேன் ஆயிட்டு. அல்லேலூயா. டேன் ஆகி இப்போ யாரை கூப்பிட ஆரம்பிச்சாச்சு? மோசே பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சாச்சு. மோசே எங்களை காப்பாற்றுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அல்லேலூயா. மோசே ஜெபம் பண்ணி ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க மோசே அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அவங்க என்ன திரும்ப சொன்னாங்க? வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசே நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பண்ணினதினாலே எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அல்லேலூயா. தேவனை நோக்கி கூப்பிட்டு இருந்தவங்க இப்போ எங்கே திரும்பிட்டாங்க? மோசே பக்கம் திரும்பியாச்சு. நீங்கள் நிறைய பேரை பாருங்கள், சொல்லிகிட்டே இருப்பாங்க, கதை ஒன்றும் பலிக்கணும்னு நேராக கோவம் எங்கே திரும்பிடும்? ஊழியக்காரன் மேலே. ஊழியக்காரனும் நம்மளை போல ஒரு மனுஷன் தானே நினைக்கிறது இல்லை. அல்லேலூயா. அவனுக்கு 2 கை 2 கால் தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. என்னமோ அவன் கடவுளுடைய வயிற்றுலேருந்து பிறந்த மாதிரி இவங்க நினைக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்கள், மோசையை பார்த்து உடனே கோவம் அங்கே திரும்புது. ஒரு ஆளா? அத்தனை ஜனங்களும் லட்சக்கணக்கில் இருக்காங்க. சொல்கிறாங்க மோசையை பார்த்து, எங்களை முதல்ல எகிப்திலிருந்து எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேரு? அல்லேலூயா. எங்களை நீர் அந்த ஊர்லேருந்து எதுக்கு இந்த ஊர் கூப்பிட்டு வந்தேரு? எங்களை எதுக்கு நான் ஒழுங்காக அந்த சர்ச்சுக்கு போய்ட்டு இருந்தேன், ஏன் உங்கள் சர்ச்சுக்கு கூப்பிட்டீங்க? எங்களை எதுக்கு நீங்கள் உங்கள் ஆலயத்துக்கு அழைத்தீர்கள், உங்கள் கூட்டத்தை ஏன் சேர்த்தீங்கன்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர் கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? ஆமாம், சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் வேணால் இருதயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கலாமா இருக்கும். நிறைய பேர் வாயிலே சொல்லிடுவாங்க. மோசே மேலே அவங்களுக்கு கோபம் வருது. இவங்களை கூப்பிட்டு வந்தது யார்? மோசையா தேவனா? தேவன். அல்லேலூயா. அதுக்கு முதல் அடையாளமாக தான் 10 வாதைகளில் இருந்து தேவன் அவர்களை எகிப்து நாட்டிலேருந்து செய்து வர்றாரு, கூட்டிகிட்டு வராரு. கண்ணால் பார்த்தாச்சு. மோசை மூலமாக நடந்த அற்புதங்களெல்லாம் கண்ணால் பார்த்தாச்சு. எத்தனை அற்புதங்களை பார்த்தாச்சு. மாதிரி அடுத்த ஒரு பிரச்சனை வந்த உடனே நீ எப்போ தான் ஆண்டவர்கிட்ட தனியாக ஜெபம் பண்ணி வெற்றி வாங்க போகிற? ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 6 7 வயசுல என்ன செய்யணும்? அந்த பிள்ளை நடக்கணும், பேசணும், வளரணும், சாப்பிடணும், தன்னுடைய கடமைகளை தானே செய்யணும். அல்லேலூயா. அதுதாங்க வளர்ச்சி. நான் 50 வருஷமாக சபையில் விசுவாசியாக இருந்தாலும் நான் பச்சை குழந்தை மாதிரி இருப்பேன்னா பார்வன் வரதான் செய்வான். அல்லேலூயா. உன் வாயில் இருக்கிற வார்த்தையை இருதயத்திற்கு கொண்டு போவதுக்காக யாரை கொண்டு வருவார்? பார்வனை கொண்டு வருவார். மோசையை யூஸ் பண்ண மாட்டார், பார்வனை வச்சு தான் யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. அதனால தான் உன் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் என்ன செய்ய மாட்டேங்க, மாற மாட்டேங்க. அல்லேலூயா. சில வீட்டில் பார்வன் மாதிரி புருஷன் இருப்பான். அல்லேலூயா. பார்வோனி மாதிரி மனைவி இருப்பா. பார்வோன் மாதிரி பிள்ளைகள் இருக்கும். பார்வோன் மாதிரி மருமக மாதிரி இருப்பான். சில சபைகளில் பார்வோன் மாதிரி விசுவாசிகள் இருக்கும், பார்வோன் மாதிரி ஊழியக்காரங்களும் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அனுப்பி விட்டுருவாரு, என்ன செய்யன்னு தெரியாது. அல்லேலூயா. பார்வோனே ஒரிஜினலாக வந்தாலும் சரி தான், பார்வோனுடைய ஆவி யாருக்குள்ளே இருந்து உங்களுக்கு எத்தால வந்தாலும் சரி தான், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சத்தம் வர சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கூப்பிடும் பொழுது தான் தேவன் பெரியவர் என்கிற அந்த வாயில் இருக்கிற வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது என்பது அர்த்தம். கரங்கள் தெரிவிக்கிற மையப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. 10 நிமிஷம் ஆண்டவரை கூப்பிட்டுட்டு 12 மணி நேரமும் நீங்கள் வேற எவனையாவது எவ்வளையா கூப்பிட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்கள் வாயில் தான் இருக்கே தவிர உங்கள் இருதயத்தில் என்ன செய்யலை, போகலை. அந்த இருதயத்திற்கு போகிறதுக்கு தான் பார்வோனை கிட்ட கொண்டு விட்டுருக்காரு. அல்லேலூயா. பார்வோன் கிட்ட வரும்பொழுது நீ என்ன செஞ்சிடணும், திருந்திக்கிடணும். அல்லேலூயா. கிட்ட வரும்போதும் திருந்தலை நான் என்ன செய்வான், போட்டு போயிடுவோம். ரசிச்சுங்க பார்க்கலாம். இங்கே புரியுதா புரியாங்க?
உன் வார்த்தை வாயில் இருக்கிறதா இருதயத்தில் இருக்கிறதாங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். உன் கூட இருக்கிற ஆட்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் அனுமதிப்பார். அல்லேலூயா. என் பார்வன் கிட்ட வந்த உடனே மோசிட்ட போகிறாங்க. நீ எதுக்கு கூட்டம் வந்த? நீ எதுக்கு இந்த எங்களை அழைச்சிட்டு வந்த? நான் எங்கள் ஊரில் சாதுக்கு இடம் இல்லைன்னா இந்த வனாந்திரத்தில் கூட்டு வந்து எங்களை சாகடிக்க வந்த இப்படிலாம் கேட்டாங்க. அல்லேலூயா. அவன் என்ன செய்வான் பாவம்? எங்கள் மோசை என்னங்க செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். இப்போ சொல்றாங்க பாருங்க, நீ என்ன அங்கேயே விட்டுருக்கலாம். நான் அன்னைக்கு இருந்து அடிமை மாதிரி என்ன செஞ்சிருப்பேன்? இருந்திருப்பேன். அல்லேலூயா. ஒரு வீட்டு வேலை செஞ்சுட்டோ, வேற ஒரு வேலை செஞ்சுக்கிட்டோ, ஒரு சின்ன தொழிலை செஞ்சுக்கிட்டோ, ஒரு பெட்டி கடையை வச்சுக்கிட்டோ, ஏதோ ஒன்று செஞ்சுட்டா அப்படி இருந்திருப்பேன். அல்லேலூயா. அப்படியே விட்டுருக்கலாமே. நீ அப்படி வாழ்க்கை பூரா தரித்திரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது தானே உன்னை கூட்டு வந்திருக்கு. அல்லேலூயா. உன்னை ஐஸ்வர்யவன் ஆக்கணும், உன்னை ஆசீர்வாதம் உள்ளவனை மாற்றணும், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும் தானே உங்களை கூட்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. ஆனால் நீ வாயில் இருக்கிற வார்த்தை இதயத்துக்குள்ள நினைச்ச மாட்டாங்க, இறக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சில சின்ன பிள்ளைகளுக்கு சுக்கு கொடுக்கும்போது அது சங்கில் வச்சு ஊற்றுவாங்க. பிள்ளைகள் நினச்சாது குடிக்கவே செய்யாது. சில பிள்ளைகள் டப்புன்னு மூக்குடியானு செஞ்சிடும். சரசில் அடித்து கண்ணுங்கனாலும் உள்ள போயிடும். அழிச்சுங்க பார்க்கலாம். குடிக்காது. இப்போ நம்மலாம் கொடுத்தோம்னா நேராக சரசுக்கு தானே செய்யும், போவோம். ஏன்னா நமக்கு தெரியாது. ஆனால் சில அனுபவம் முதிர்ந்த தாய்மார்கள் இருக்காங்க, வாயை திறந்துட்டாங்கன்னா திரும்ப அந்த பிள்ளை வாயை நினைச்ச முடியாது, மூடவே முடியாது. இடுக்கி மாதிரி 2 கப்பட்டையாக கொடுத்த மாதிரி பிடிச்சிக்கிடுவாங்க. அது பாட்டுக்கு அழகாக ஊற்றுவாங்க. அது ஆனாலும் மடக்குன்னு தானாக செஞ்சுற மாதிரி இருந்து உள்ளே போயிடும். அல்லேலூயா. அதனால தான் எல்லாரும் இந்த வேலையை செய்ய முடியாது. சிலரிடத்துல தான் அந்த திறமையை அவன்கிட்ட கொடுத்துருப்பார். அதே போல் பார்வனை வச்சு தான் நம்ம வாயில் இருக்கிற வார்த்தையை விசுவாசமாக மாற்றுறதுக்கு இதயத்துக்குள்ளே செய்ய வேண்டியிருக்கு, தள்ள வேண்டியிருக்கு. ஒரு அளவு சொல்லுங்கம்மா. இப்போ உளறிக்கிட்டு உள்ள எல்லாம் உளருது, ஓன்னு மோசைக்கு எதிராக பேசுது. அல்லேலூயா. அதனால் பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் செய்யக்கூடாத ஒரு வேலை என்னென்னா, உங்கள் ஊழியக்காரர்களுக்கு எதிராக நினைச்சக்கூடாது, பேசவே கூடாது. அல்லேலூயா. பேசக்கூடாது. என்ன இருதயத்தில் கூட நினைச்சக்கூடாது, நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கை என்ன செய்துக்கிடுங்க, சரியாக வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் பார்வன் கிட்ட வரும் பொழுது ஊழியக்காரன் என்ன செய்யக்கூடாது, ஏசவோ தூசிக்கவோ குற்றப்படுத்தவோ புரண்டு பிடிக்கவோ கூடாது. அல்லேலூயா. ஊழியக்காரன் சொன்னதை அப்படியே என்ன செய்யணும், கேட்டு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இப்போ ஊழியக்காரன்ட்ட பேசுகிறவொன்னே ஊழியக்காரன் தெரியும் இந்த கேஸுகள் பூரா இப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரன் சொல்கிறான் ஒரு வார்த்தை வாசிக்க பார்க்கலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்கிறார். அல்லேலூயா. முதல்ல நீ பயப்படாத. அல்லேலூயா. நீ முதல்ல என்ன செய்யக்கூடாது, உங்களுக்குள்ள பயம் வர்றதுனால தான் இவ்வளோ பதட்டமான வார்த்தைகள் என்ன செய்யுது வருது. தேவ பிள்ளைக்கு எதிராக பேசக்கூடியது, வீட்டில் பேசக்கூடியது, மற்றவங்களுக்கு எதிராக பேசக்கூடியதெல்லாம் வருதுன்னா பதட்டமும் பயமும். அல்லேலூயா. இது முதல்ல உனக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. நீ அமைதியாக நின்று கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை செய் பார். அல்லேலூயா. பார்வனெல்லாம் திருப்பி அடிக்க முடியாது. அல்லேலூயா. யாரையும் திருப்பி அடிக்கக்கூடிய கண்டிஷனில் நம்மளும் இல்லை. ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். அவன் பலத்தோடு தான் வருவான். தேவனுக்கு தெரியும் இவன் அடிக்க முடியாதுன்னு சொல்லி தான் அவன் அனுப்புகிறார். அல்லேலூயா. நோஞ்சானெல்லாம் அவன்கிட்ட அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. நோஞ்சான நீ அடிப்ப, நீ ஏசுவ, நீ பிடிச்சி தள்ளிடுவெல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால ஒன்றை விட 100 மடங்கு பலம் உள்ளவனை அனுப்பி விடுவார். அல்லேலூயா. நீ ஒரு வார்த்தை சொல்லக்கு முன்னால் 100 வார்த்தை சரவடி மாதிரி என்ன செய்யும், மூச்சு விட முடியாத அளவுக்கு பேசிட்டு போயிடுவான். அல்லேலூயா. அப்போ மோசே சொல்கிறாரு, நீ முதல்ல பயப்படாத, நீ அமைதியாக நில்லு. முதல்ல ஒரு இடத்துல அமைதியாக நில்லு. அல்லேலூயா. இந்த சேவக்கோழி காலை பறந்துக்கிட்டு அலைஞ்ச மாதிரி என்ன செய்யாத, பறந்துக்கிட்டு அலையாத, நாய் மண்ணை தோண்டின மாதிரி தோண்டாத, ஒரு இடத்துல அமைதியாக நில்லு. அல்லேலூயா. நின்றுட்டு தேவன் உனக்கு என்ன செய்ய போகிறாருங்கிறத என்ன செய் பாரு.
என்ன செய்ய போகிறாங்கிறத பாரு. இப்படி நீ நிற்கும் போதுதான் வாயில் இருக்க வார்த்தை எங்கே போகுது? இருதயத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்கம்மா போகுது? இருதயத்துக்குள்ள போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயத்துக்குள்ளே போகும்போதே சிலச்சுமே மாமிட்டு வந்துடும் சிலருக்கு. அல்லேலூயா. வந்துடக்கூடாது. போட்டாண்டவரே 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 என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரப்பா, நீர் பெரியரப்பா நீர் பெரியரப்பா நீர் பெரியரப்பா நீர் பெரியரப்பா. ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நீர் பெரியரப்பா. உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் பெரியரப்பா. கடன்காரனை விட நீர் பெரியவரப்பா. அந்த போலீஸை விட நீர் பெரியவரப்பா. அந்த வக்கீலை விட நீர் பெரியவரப்பா. இந்த ஐஸ்வர்யனை விட நீர் பெரியவரப்பான்னு சொல்லி ஏசப்பா பெரியவர் ஏசப்பா பெரியவர்னு சொல்லிக்கிட்டே மருந்த வாயில் இருக்கக்கூடிய மருந்தை உள்ளன்னு செய்யணும், இதயத்துக்குள்ளே இறக்கணும். அடுத்தால மோசே சொல்கிறார். அடுத்த வசந்த வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வாசிங்க. 14ஆம் வசந்த வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை சொன்ன உடனே அத்தனை லட்சம் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டு சொல்லுங்க பார்க்கும், சும்மா நில்லு பேசாத அப்படின்னு என்ன செஞ்சுட்டு அவ்வளோ வரும். என்ன செஞ்சாங்க? ஒரு வார்த்தை செய்யலை, பேசலை. அல்லேலூயா. நாம் பேசாதன்னு நம்ம மறந்து என்ன செஞ்சுட்டு இருப்போம்? பேசிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் அமைதியாக இருமா தம்பி, கொஞ்சம் அமைதியாக இரு, படபடான்னு பேசாத தங்கச்சி, படபடான்னு பேசாதன்னா படபடான்னு தான் நம்ம என்ன செய்வோம்? பேசுவோம். அது ஒரு திறமைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பலவீனங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. இப்போ முதல் வேலை சும்மா இரு. விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நீ என்ன செய்யணும்? சும்மா இரு. சும்மா இருந்தால் நடக்குமா? அப்போ போ பார்வன்ட்டு போய் சண்டை போடுன்றுவார். உன்னால் முடியுமா அவன்கிட்ட சண்டை போட? முடியாது. அப்போ சும்மா இரு. நான் அடிக்கடி இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தேவன் உனக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா இருக்க வேண்டும். நீங்கள் சும்மா இல்லாமல் எதையாகிலும் பிடுங்கிக் கொண்டே இருந்தால் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? யுத்தம் பண்ண மாட்டார். கடைசி வரைக்கும் எப்பொழுது நீ பிடுங்குகிறதை நிறுத்துறாயோ அது வரைக்கும் அவர் ஒன்று நீ எவ்வளோ தான் பிடுங்குதுன்னு பார்ப்பேன், எவ்வளோ தான் நீ முயற்சி பண்ணுகிறாய் பார்ப்பேன்னு விட்டுருவார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிறேன், தேவன் உனக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால் நீ சும்மா இரு. அல்லேலூயா. நீ சும்மா இருந்தால் தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது எல்லாமே சும்மா நின்றுட்டு சும்மா இருக்கிறாங்கன்னா வாயில் இருந்த வார்த்தை எங்கே போயிட்டு? இருதயத்துக்குள்ளே வந்துட்டு தைரியம் வந்துட்டு. தைரியம் வந்தோடனே இப்போ என்ன வார்த்தை வெளியே வருது? மௌனமா, கர்த்தர் எனக்காக எங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். எங்கள் தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார், நான் சும்மா இருப்பேன் என்று சொல்லி அவர்கள் சும்மா இருந்தார்கள். அல்லேலூயா. பார்த்துக்கிட்டே இருக்காங்க விசுவாசத்தோடு. தேவனே யுத்தம் பண்ணணும், தேவனே யுத்தம் பண்ணணும் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் சினிமாவில் வந்த மாதிரி வர விஷயம் பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா? அதான் நிறைய சினிமா பார்த்துருப்பேன். கதாநாயகன் வரும்போது ஒரு மாதிரி மியூசிக் போட்டு வெட்டிலாம் போட்டு ஒரு காலத்துக்கு சாப்பிட்டு வைக்கும்போது புழுதியெல்லாம் செய்யும், பறக்கும். மனுஷனுக்கு பறக்கும் போது நம்ம தேவன் வந்தார்னா எப்படி பறக்கும்? அவருடைய என்ட்ரி எப்படி இருக்கும்? மாசாக இருக்கும். கரங்கத்திரி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஆண்டவர் இறங்கி வாரார். அல்லேலூயா. அப்படி இறங்கி வந்து அப்படியே மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுறாரு? சரி, அவன் கிட்ட வந்துட்டானா தன்னுடைய தூதனை பார்த்து சொல்கிறார், தூதன் நீ அப்படி இந்த இந்த நம்ம ஜனங்களை விட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் பின்னால் போயிருந்தார். அல்லேலூயா. ஜனங்களுக்கு முன்னால் வெளிச்சமாக இருந்த அந்த தூதனை, மேகஸ்தம்பத்தில் வெளிச்சமாக பாதை காட்டிட்டு போன தூதனை அவர் என்ன செய்தாராம்? வாசிங்க பார்க்கலாம், உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். வாசிங்க அந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது. அல்லேலூயா. தேவதூதன் வந்து வெளிச்சமா இஸ்ரவேல் சேனைக்கு எங்க போயிட்டான்? முன்னால போயிட்டு இருந்தவன் வெளிச்சமா அப்படியே எங்க போயிட்டான்? பின்னால போயிட்டான். பின்னால போய் வெளிச்சமா இல்லை, அங்க எப்படி இருந்துச்சு? இருட்டாகி போச்சு. அல்லேலூயா. அந்த ஜனங்களை வழிநடத்த ஆண்டு 2 ஆப்ஷன் வச்சுருந்தார். பகலில் வெளிச்சமான ஒரு மேகம், ராத்திரி நிலவு போல
அப்படி மங்கின ஒரு மேகத்தை வச்சிருந்தார். அல்லேலூயா. இப்படி தான் அந்த ஜனங்கள் நடந்தாங்க. அல்லேலூயா. இங்கே அப்படி இந்த வெளிச்சம் விலகி அந்த பார்வோனுக்கும் சேனைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய இருட்டாக போய் என்ன செஞ்சுட்டு, இருட்டு மாதிரி போய் நின்றுட்டு. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். அந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிங்க, அந்த 20ஆம் வசனத்தை வாசிங்க. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாக இருந்தது, இருளாக இருந்தது. கரணத்திற்கு மையப்படுத்த பார்க்கலாம். இப்போ அந்த மேகம் எகிப்திற்கு இருளா இருக்கு. கிட்ட வந்தவன் திடீர்னால பார்க்க ஒன்று நினைச்ச மாட்டேங்க, தெரிய மாட்டேங்க, இருட்டாகி போச்சு. அல்லேலூயா. இருட்டுக்குள்ளே போட்டு அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. யார? பார்வோனையும் சேனைகளையும் இருட்டுக்குள்ளே போட்டு அடைச்சாச்சு. அப்படி ஒரு சூழலை தேவன் அங்கே உண்டாக்கிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்கள் முன்னால் நிற்காங்க. அதுக்கு முன்னாடி செங்கடல் இருக்குது. அவன் கிட்ட வந்துட்டான். என்ன செய்ய போகிறான்னு தெரியல. டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு. அல்லேலூயா. சில சமயத்தில் அப்படி பேரும் பார்த்துருக்கீங்களா? நம்ம அப்படி மோசமான ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணும். அவன் கிட்ட வந்து நிற்பான், கரண்ட் போயிடும். உங்களுக்கு போச்சான்னு தெரியல, நிறைய பேருக்கு அப்படி பேருக்கு. அல்லேலூயா. கரண்ட் போனோடனே நேரமே சரியில்லை, புரட்டு வரேன்னு செஞ்சிருவான், போயிடுவான். இதே போல் அங்கே இருட்டாக்கி விட்டார். கிட்ட வந்தவன் தான் எட்டி கொதவலையை பிடிச்சிருக்கலாம். இவங்க கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பெரியவர்னு வாயில் இல்லை, இருதயத்தில் சொல்லிட்டு இருந்தனால, தேவன் எனக்கு செய்கிற ரட்சிப்பை நான் பார்ப்பேன் என்று சொன்னதுனால, என்ன அவர் சும்மா இருக்கா சொல்லியிருக்கிறாரு, பேச சொல்லலை, அமைதியாக இருன்னு சொல்லியிருக்காரு, பேசாமல் வாயை பொத்திக்கிட்டு இருன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னனால, நான் அமைதியாக கர்த்தர் ரட்சிப்பு செய்வார்னு சொல்லிட்டு இருக்கிறனால, தேவன் அங்கே என்ன செய்கிறாரு, வெளிச்சத்தை இருளாக்கி கிட்ட வந்தவனை கண்குருடாக்கி விட்டார். அல்லேலூயா. இப்போ அவன் அங்கேயே நிற்கான், கண்ணு தெரியாமல் நிற்கான். அல்லேலூயா. ஒரு அடி எடுத்து வச்சாங்கன்னா ஒருத்த மேலே விழுந்து நினைச்ச வேண்டியதான், சாக வேண்டியதான். அவ்வளோ படம் பின்னால் நிற்கி. ஒரு அலுவலிக்க பார்க்கலாம், கத்தியும் குதிரையும் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. ஒன்று தடுமாடிச்சுன்னா போதும் எல்லாம் மொத்தமாக சரிஞ்சிடும். ஒரு அலுவலிக்க பார்க்கலாம். அப்போ அடுத்தால மோசை பார்த்து, மோசே செங்கடல் என்ன செய், பிளந்து விடு. வாசிங்க யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். இப்போ இந்த 16ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டி சமுத்திரத்தை நீ பிளந்து விடு. இந்த ஜனங்கள் சமுத்திரத்தின் நடவகனை செய்வார்கள், நடப்பார்கள், நடந்து போனார்கள் சொன்னார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு பக்கம் இருட்டில் அடிச்சுட்டு நிற்காரு, இங்கே சமுத்திரம் இருக்குது, கோலை நீட்டி நீ விடு அப்படிங்காரு. கோலை நீட்டுறான். செங்கடல் என்ன செய்யுது, ஒரு பயங்கரமான காற்று வீசுது. தேவன் தம்முடைய வல்லமை எப்படி பயன்படுத்துகிறார் பார்த்தீங்களா? அவருக்கு ஆளே தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே அவரை துதியுங்கள் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. காற்று கூட அவர் சொல்கிறது செய்து, காற்று வீசு அப்படிங்கார். பயங்கரமான காற்று வீசு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் அந்த 21ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராவு முழுவதும் பலத்த கீழ்காற்றினார். இரவு முழுவதும், ஒரு ராவு முழுவதும் அங்க பாருங்க போராட்டம் நடந்திருக்கு. இரவு முழுவதும் காற்று வீசியது, சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஜலம் வறண்டு பிளந்து பிரிந்து போயிற்று. அல்லேலூயா. ஜலம் என்ன செய்து, வறண்டு பிளந்து விட்டது, பிரிந்து போயிட்டு. அல்லேலூயா. இதுல பாதை கிடைக்குமான்னு நினைச்சாங்க, இதில் தாண்டி போக முடியுமான்னு நினச்சாங்க. மோசையை பார்த்து ஏசுனாங்க, திட்டினாங்க. ஆனால் மோசைட்டு ஆண்டவர் பேசும் பொழுது அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, அமைதியாகிட்டார்கள். அறியாமல் ஒருவேளை நீங்கள் தவறு செய்யலாம். உங்களுக்கு உணர்த்தப்பட்ட பிறகு திரும்ப நீங்கள் தவறு செய்தால் சமுத்திரத்தின் கரையிலே தான் நிற்பீர்கள். அந்த சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் செய்ய முடியாது, போக முடியாது. அல்லேலூயா. ஆகவே
அவர்கள் தேவ மனிதன் சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு நின்றார்கள். கிட்ட வரது வரைக்கும் இருதயம் பலவிதமான பயத்தோடு இருந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு கர்த்தர் பெரியவர், அல்லேலூயா, என் தேவன் பெரியவர், என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், இந்த உலகத்தில் இருக்கிற பார்வோனை விட, இந்த ராஜாவை விட, அந்த சேனைகளை விட என் தேவன் பெரியவர் என்று ஜனங்கள் இருதயத்துக்குள்ளே விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அதனால ஜனம் பிரிந்தது, பிளந்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக பாதுகாப்பாக நின்றது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். எந்த சமுத்திரத்தின் வழியாக நடக்க முடியாது என்று சொல்லி பயந்து கொண்டிருந்தார்களோ அதே சமுத்திரத்தின் வழியாக வறண்ட வெட்டாந்தரையிலே நடந்து போகும்படியாக தேவன் அவர்களுக்கு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. ஏன்? அமைதியாக இருந்ததுனால, விசுவாசத்தோடு சும்மா இருந்ததுனால, தேவனுடைய ஊழியக்காரன் சொன்ன ஆலோசனை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே கீழ்ப்படிந்ததுனால. அல்லேலூயா. ஜலம் ரெண்டாக பிளந்து அவங்களுக்கு சைடில் எப்படி இருந்துச்சான்? மதிலாக இருந்தது. அல்லேலூயா. சந்தோஷமா உள்ள இறங்கி போயிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. இப்ப அங்க ஒரு பெரிய இடி மாதிரி ஒண்ணு வருது. வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். இவன் தான் வெட்டாந்தர வழியா போனான்னு பார்த்தா இவனை கொல்ல வரணும்னு நினைச்ச பார்வோன்னு என்ன செஞ்சிட்டான்? தேவன் அந்த இருட்டை எடுத்து விட்டார். இப்போ இருட்டை எடுத்தாச்சு. இருட்டை எடுத்தோடனே அண்ணா போகிறான், அவ்வளோ வரும், சமுத்திரத்துக்குள்ளோடி போகிறான். அப்படி அவனுக்கு சமுத்திரத்தெல்லாம் பார்க்கறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, அறிவே வரலை. உலகத்தில் நடக்காத ஒரு அற்புதம் நடக்கு. அவனுக்கு போகிறான், யோசிக்கலை. அதான் அநேக யோசனை இல்லாத முட்டா கூட்டங்கள் இருக்கிறது காரணம் அதான். அல்லேலூயா. யோசிக்கணும். என்ன சொன்னாலும் யோசிக்காது சில கூட்டம். ஒரு ராஜா 9 பிள்ளை பார்த்தா 9 ஒன்று கூட எப்படி இல்லை, உருப்படி இல்லைன்னு சொன்ன மாதிரி சில இடத்துல சில ஆட்களுக்கு அறிவே இருக்காது. அல்லேலூயா. ஒன்றும் உருப்படி இருக்காது. யோசிக்காம இவனு செஞ்சிட்டான். அவன் போனால் நம்மளும் போவோம். அல்லேலூயா அப்படின்னு உள்ள நுழைஞ்சிட்டான். அல்லேலூயா. இதை திரும்பி பார்த்தோன்னே இவனுக்கு எப்படி ஆகி போச்சு, கோடலுக்கு கலங்கியாச்சு. அல்லேலூயா. ஆண்டவரே அங்கே நின்னான்னு பார்த்தேன், இப்போ இங்கே வந்து நாங்கள் போன பாதை வழியெல்லாம் அவனும் வாரான். அல்லேலூயா. அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் யாருக்குன்னு செய்யாது, தெரியாது, புரியாது. அதான் ஆராதனையில் கேட்டோம். கிரகிக்க முடியாத, எண்ண முடியாத, நீ அறிந்து கொள்ள முடியாத, ஆராய முடியாத, புரிய முடியாத, அறிவு கெட்டாத காரியங்களை செய்கிற தேவன் அவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். உன் அறிவுக்கு எட்டாது, நீ பேசாம இருக்க வேண்டியதான் வேலை. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு வேதம் வாசிட்டு அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அமைதியா இருக்க வேண்டியதான் உன் வேலை. அல்லேலூயா. உன்னால சண்டை போட முடியாது, சண்டை போட கூடாது. எதிரி உள்ள வந்துட்டான். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் அங்க ஒரு பெரிய ஒரு கிரிட்டிசிசம், ஒரு காரியத்தை பண்றார், ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாரு பார்வோன் சேனைகளுக்குள்ள. அங்க உருண்டு பிறண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிப்படி போடுற மாதிரி அங்கே சம்பவம் நடக்க அவனே ஒருத்தர் உருட்டிக்கிட்டு தான். அல்லேலூயா. அப்படின்னு அவன் சொன்னான், கர்த்தர் அவர்கள் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு கூட துணையாக இருக்கிறார் அப்படின்னு எவன் அழிக்க வந்தானோ, எவன் பின்தொடர்ந்து வந்தானோ அவன் அவர்களுடைய தேவன் என்ன செய்தான், அறிக்கை பண்ணினான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அறிக்கை பண்ணுனா, அறிக்கை பண்ணான்னா நீர் தான் தேவன் அந்த வந்துடுவானா? வரலை. வாயில் மாத்திரம் தான் அறிக்கை. நாமளும் வாயில் மாத்திரம் அறிக்கை பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனையை தாண்டி நினைச்சிட்டு இருக்கோம். இவன் நம்மளை மாதிரி ஆரம்பத்தில் நம்ம வாயில் அறிக்கை பண்ண மாதிரி அவன் வாயில் மாத்திரம் தான் அறிக்கை பண்ணியிருக்கான். அவன் இருதயத்தில் அறிக்கை பண்ணியிருந்தான் கூட ஆண்டவர் விட்டுருப்பார். அல்லேலூயா.
என் வாயில் மாத்திரம் அறிக்கை பண்ணினதுனால. அடுத்த வசந்த வாசிங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசந்த வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாக திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது, எகிப்தியர் அதற்கு எதிராக பயந்து ஓடும் பொழுது, கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்திலே பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாயிலும் தப்பவில்லை. ஒருவன் கூட என்ன செய்யல, தப்பவில்லை. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். தேவனுடைய திட்டம் அப்படிதான் இருக்கும். தேவனுடைய அற்புதம் அப்படிதான் இருக்கும். நாம் அறிவுக்கு எட்டாது. நாம் அமைதியா விசுவாசத்தோடு, விசுவாசம் இருதயத்தில் தான் வரும், அறிவில் வராது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு அவர் எனக்காக அற்புதம் செய்வார், நான் அமைதியாக இருப்பேன், அவர் செய்கிற அற்புதத்தை நான் பார்க்குற வரைக்கும் பொறுமையாக நான் விசுவாசத்தோடு இருப்பேன். அப்படி நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம். என் தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நீங்கள் அமைதியாக இருந்தால், உங்களுக்கு எதிராக வருகிற மனிதர்கள் ஒருவனாக இருந்தாலும் சரி, 1 கோடி நபராக இருந்தாலும் ஒருவன் கூட என்ன செய்ய முடியாது, தப்பி போக முடியாது. கரங்கள் தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வாயில் மாத்திரம் சொல்வதல்ல சகோதரனே சகோதரியே. வாயில் இருக்கக்கூடிய வார்த்தை எங்கே கொண்டு போ, இருதயத்தில் கொண்டு போய் விசுவாசி. பொறுமையாக இரு, அமைதியாக இரு. தேவன் செய்ய போகிறதை நின்று பாரு. அவர் எனக்காக செய்வார் என்று நம்பு. பயப்படாத, பதட்டப்படாத. அந்த சூழ்நிலைகளில் தேவன் உன்னோடு பேசுகிற வார்த்தையை அப்படியே பிடிச்சி இருதயத்தில் வச்சுக்கோ. அல்லேலூயா. இப்பொழுது கூட தேவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்கு உள்ளே இருப்பவர் பெரியவர் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அப்படி எளிமையாக நீங்கள் பார்க்கலாம். வாயில் இல்லை ஆண்டவரே, என் இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நீர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனை விட நீர் பெரியவர், என்னுடைய அதிகாரிகளோட நீர் பெரியவர், எனக்கு எதிராக போராடி வருகிற பார்வோன் சேனையை விட நீர் பெரியவர். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. வாயில மாத்திரம் நாம் பேசிக்கொண்டு இருப்பதினாலே அதை விசுவாசமாக மாற்றுவதற்கு பார்வோனை போல சேனைகள் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அந்த சத்தியத்தை இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன். உம்மை குறித்த வார்த்தைகள் என் வாயிலே மாத்திரம் இருக்கிறது. அதனால பார்வோனை போல மனிதர்கள், மனுஷன் மனுஷி என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வார்த்தையை பதட்டத்தோடு பயத்தோடு நான் வெளியே சொல்லுகிறேன். தேவ ஜனங்கள் அப்படி சொன்னதுனால தான் தேவன் அந்த வார்த்தை இருதயத்திற்குள்ளாக கொண்டு போகும்படியாக பார்வோனை அனுப்பினார். நான் உன்னுடைய தேவன், நீ என்னுடைய ஜனம். அப்படி நீ உண்மையிலே விசுவாசித்தால், அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை உன் வாயிலே மாத்திரமல்ல உன் இருதயத்துக்குள்ளே அது விசுவாசமாக இருக்குமானால் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நான் சொன்னதை மாத்திரம் தான் செய்யணும். சும்மா இரு, சும்மா இரு, என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இரு. வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் அவர் கவனம் உள்ளவராக இருக்கிறார், அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், அவர் நேர்த்தியாக பதில் தருகிறவராக இருக்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, விசுவாசிக்கிற நமக்கும் அவர் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் வாயில் இருக்கிற வார்த்தையை இதயத்திற்குள்ளே கொண்டு போக விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் அதை தீர்மானிக்கிறீர்கள்? அதை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர் என்ற விசுவாசத்தை என் இதயத்துக்குள்ளே வைக்கிறேன். ஆண்டவரே,
பார்வோன் கிட்ட வந்தது போல என் எதிரிகள், என் சத்துருக்கள், எனக்கு எதிராக பிரச்சனை பண்ணுகிறவர்கள் என் அருகிலே வந்தாலும் ஆண்டவரே, நான் இனி பயப்பட போவதில்லை, அமைதியாக நிற்கப் போகிறேன். என் இருதயம் உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க போகிறது. நீர் பெரியவர் என்பதை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க போகிறது. எனக்கு எதிராக வருகிற இந்த மனுஷன், இந்த மனுஷி, இந்த எதிராளியின் கூட்டங்களை விட நீர் பெரியவர் என்பதை என் இருதயத்திலே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசிக்கும் பொழுது இதுவரைக்கும் என்ன காத்த ஆண்டவர் இனிமேலும் காத்துக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு நான் அங்கே நிற்பேன் ஆண்டவரே. இந்த செய்தியை எனக்காக பேசியிருக்கிறீரப்பா. சோர்ந்து போய் பயந்து போய் வாயிலே மாத்திரம் பேசிக்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையை விசுவாசிப்பதற்கு ஏதுவாக கொண்டு போனேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரணை தெரி கதிரை மையம் படுத்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். இதுவரைக்கும் நீங்க இதை வாயில படிச்சிருக்கலாம், வேறு வார்த்தையாக படிச்சிருக்கலாம். இப்ப விசுவாசத்தோடு படிக்க போறீங்க, விசுவாசத்தோட சத்தமா நீங்க படிக்க போறீங்க. அல்லேலூயா. பாடுவோமா? யோர்தானும் செங்கடலும் நம் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தில் ஆட்களிலே, இந்த வருடத்தில் ஆட்களிலே சோதரிப்போம், சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. எல்லாரும் கரணத்தை கதிரமாயும் படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.